Hi friends, welcome to Ragas Kitchen friends. இன்னைக்கு வீடியோல பேக்கரி ஸ்டைல்ல நம்ம வீட்ல இருக்க பொருட்கள் வச்சே ரொம்ப ஈஸியா சூப்பரான சாஃப்ட்டான ஃப்ளஃபியான சாக்லேட் கேக் எப்படி பண்றதா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். இது செய்யறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கலாங்க. 1 கப் ரவைன்றது வந்துட்டு 200 கிராம் அளவுக்கு ரவை இருக்குங்க. மிக்ஸி ஜார்ல போட்டு ஓரளவுக்கு ஃபைனா வந்துட்டு பொடி பண்ணி எடுத்துக்கிட்டா போதும். ரொம்ப பொடியாகணும்னு அவசியம் இல்லைங்க. ஓரளவுக்கு அடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அடிச்சு எடுத்த ரவையை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துடலாம். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாங்க. இது நல்லா ஃபைனாக பொடி பண்ணிக்கோங்க. 100 கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். நல்லா பொடி பண்ணதும் ரவை கூட சேர்த்துடலாம். இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 30லேருந்து 35 கிராம் வரைக்கும் இருக்குங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த 1/4 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்தா மட்டும்தான் இதோட டெக்ஸ்சர் வந்து சரியாக வருங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் விருப்பப்பட்டால் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இன்றைக்கி வந்து நம்ம சாக்கோ கேக் பண்ண போகிறோம். அதனால் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டில் சாக்கோ பவுடர் இல்லை அப்படின்னா டைரி மில்க் வந்துட்டு ஒரு 20 ருபீஸ் டைரி மில்க் இருக்குது அப்படின்னா அதை வந்துட்டு பாலில் நல்லா கரைச்சி விட்டு இது கூட நம்ம சேர்த்தாலும் இதே ஃப்ளேவர் கிடைக்கும். அல்லது சாக்லேட் பிஸ்கட் இருந்தாலும் அதை பொடி பண்ணி நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் காய்ச்சி ஆற வச்ச பால் வந்துட்டு 100 மில்லி அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. 1/2 கப் விட கொஞ்சம் குறைவாக சேர்த்துருக்கேன். 1/4 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில், நான் இன்றைக்கி வந்து சன்ஃப்ளவர் ஆயில் பயன்படுத்தியிருக்கேங்க. நீங்கள் இதுக்கு பதிலாக வெண்ணெயை நல்லா உருக்கி 1/4 கப் அளவுக்கு சேர்த்தாலும் நல்லாயிருக்குங்க. நல்லெண்ணெயோ கடலெண்ணெயோ பயன்படுத்தாதீங்க, அதோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. இது கூட 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் பிடிக்காதவங்க 1/2 கப் அளவுக்கு பால் கூட 1 ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை ஜூஸ் சேர்த்தாலும் இதே டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். இப்போது சாக்லேட் கேக்கை இன்னும் நல்லா ஃப்ளேவராகவும் நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பவுலில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடரும் 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த காஃபி பவுடரை நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. கட்டி இல்லாத மாதிரி கரைச்சி விட்ட காஃபி பவுடரை இப்போ நம்ம மாவில் சேர்த்துடலாம். இந்த காஃபி பவுடருடைய வாசனை சாக்லேட் கேக்கு நல்லா சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கொடுக்குங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் காஃபி பவுடர் இருந்துச்சுன்னா இது மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரே பக்கமாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுடைய கேக்குடைய டெக்ஸ்சர் வந்து நல்லா சாஃப்டாக வரும். எல்லா பொருட்களுமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம சேர்த்துருக்க எண்ணெய், தயிர், பால் இது எல்லாமே ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி ரவை சேர்த்துருக்கனால இது வந்து கொஞ்சம் நேரம் ஊற விடணுங்க. ஒரு 10லேருந்து 15 மினிட்ஸ் வரைக்கும் இது வந்து நம்ம ஊற விட போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது வந்துட்டு உங்களுக்கு கேக்குடைய இந்த பேட்டர் வந்துட்டு ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவை நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சேர்த்து கொஞ்சம் திக்காக பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும் கண்டிப்பாக. அப்போ தான் நம்மளுக்கு வந்துட்டு நல்லா சாஃப்டாக அதே மாதிரி ஒரு 30லேருந்து 35 மினிட்ஸ்க்குள்ளார கேக் ரெடி ஆகும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளார நம்ம கேக் பண்ணுறதுக்கு பேன் ரெடி பண்ணிடலாம். நான் இன்றைக்கி இந்த கேக் பேன் யூஸ் பண்ணியிருக்கேங்க. உங்ககிட்ட இது இல்லைன்னா உங்கள் வீட்டில் இருக்க எந்த ஒரு பேன் வெசல் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அதை வந்து நல்லா எண்ணெய் தடவி வச்சுருங்க. மெயினாக மெலிசாக இருக்க மாதிரி பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அடி வந்துட்டு ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு மேலே மைதா மாவு தூவி விட்டு எல்லா பக்கமே படுற மாதிரி இப்படி திருப்பி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுறனால கேக் ஒட்டாமல் ஈஸியாக வரும். இப்போ நம்மளுடைய கேக் பேன் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஓவனுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு கடாயில் வந்து செய்ய போகிறோங்க. நான் இந்த கடாய் தான் வந்து பயன்படுத்தியிருக்கேன். இந்த மாதிரி திக்கான எந்த ஒரு பாத்திரமாக இருந்தாலும் நீங்கள் அதில் பண்ணலாம். நல்லா மொத்தமாக இருக்கணும் பாத்திரம். இதுக்குள்ளார இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுருங்க. இதை மூடுறதுக்கு ஒரு தட்டோ அல்லது மூடியோ வச்சு நீங்கள் மூடிக்கலாம். உங்கள் வீட்டில் குக்கர் இருக்குன்னா குக்கரில் கூட பண்ணலாங்க. குக்கர் மூடி இல்லாமல் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு நம்ம கேக் ரெடி பண்ணலாம். இப்போ நம்ம ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கோம். இதை ஒரு மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் உள்ளார ஃபுல்லாக சூடாகட்டும். ஸ்டாண்ட் இல்லைன்னா நீங்கள் அதுக்கு பதிலாக ஒரு பிளேட் வச்சு அதுக்கு வந்து திருப்பி போட்டு அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ ஒரு 15 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் நான் போட்டிருக்கேங்க. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா. இது ரெண்டுமே உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஈனோ வந்து சாஷெட் கிடைக்குதுங்க. இந்த சாஷெட் ஃபுல்லாகவே நீங்கள் வந்துட்டு இந்த அளவில் போட்டால் சரியாக இருக்கும்.
இல்லைனாலும் உங்கள் வீட்டில் சமையல் சோடா இருக்குது அப்படின்னா அது வந்துட்டு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. அதுவுமே சரியாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஆனால் கேக்கோட ஒரிஜினல் டேஸ்ட்டும் ஒரிஜினல் ஃப்ளஃபினஸும் வரணும்னா கண்டிப்பாக பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூனும் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடாவும் போடுங்க. அப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண இந்த பேட்டரை கேக் பேனில் ஊற்றிடலாம். பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு. ஊற்றிட்டு இப்படி லைட்டாக டேப் பண்ணி விடுங்க. ஏர் பபிள்ஸ் இருந்துச்சுன்னா அது எல்லாமே நல்லா வந்துட்டு வந்துடும், வெளியில் வந்துடும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. உள்ளார ஃபுல்லாக நல்லா சூடாயிருச்சு. இப்போ இதுக்குள்ளார நம்ம வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேனை வச்சிடலாம். கேக் பேனை வச்சுட்டு சிம்மை விட கொஞ்சம் அதிகத்தில் வச்சுக்கோங்க. இதுக்கு இந்த மாதிரி தான் மூடி இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு தட்டு போட்டு மூடி வச்சாலும் பரவாயில்ல. வெளியில் வந்துட்டு உங்களுக்கு ஹீட் வெளியில் வராத மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சாலே போதும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சுங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக வந்து ஒரு லேயர் மாதிரி இருக்கும். இதுக்கு மேலே நம்ம இப்போ வந்து நட்ஸ் போட்டுக்கலாம். முந்திரி, பாதாம் இதெல்லாம் துருவி வச்சுருக்கேங்க. இதை வந்துட்டு மேலே சேர்த்துடுறேன். நம்ம வச்ச உடனேவே இந்த மாதிரி தூவி விட்டோம் அப்படின்னா அது எல்லாமே மாவுக்குள்ளார இறங்கிரும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இது மாதிரி போட்டு நம்ம வந்துட்டு வைக்கிறப்போ மாவுக்குள்ளார இறங்காமல் அப்படியே மேலேயே இருக்கும். இப்போது கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து ஒரு 25 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வச்சாச்சு. நல்லா வெந்துருச்சு கேக் நம்மளோடது. ஒரு டூத் பிக் வச்சு குத்தி பார்த்துடலாம். பாருங்கள் ஒட்டாமல் வந்துருச்சு. சூப்பரான சாஃப்டான ஃப்ளஃபியான சாக்லேட் கேக் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ கொஞ்சம் சூடாகட்டும். நம்ம யூஸ் பண்ணுற பேன், நம்ம யூஸ் பண்ணுற பாத்திரத்தை பொறுத்து டைமிங் வந்து டிஃபர் ஆகுங்க. நான் இன்றைக்கி வச்சுருக்கிறது வந்துட்டு கிட்டத்தட்ட 25லேருந்து 30 மினிட்ஸ் ஆயிருக்குங்க எனக்கு வேகிறதுக்கு. இப்போ சூடு ஆறுனதும் சைடில் ஃபுல்லாக ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி எடுத்து விட்டுறலாம். மேலே ஒரு பிளேட் வச்சு திருப்பி போட்டுக்கலாம். நம்மளுடைய யூஸ் பண்ணுற பாத்திரத்தை பொறுத்து சில பேருக்கு கிட்டத்தட்ட 40 மினிட்ஸ் கூட ஆகுங்க. டூத்பிக் வச்சு நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணுற வரைக்கும் பார்த்துட்டு வெந்ததுக்கப்புறமா எடுங்க. இப்போ திருப்பி போட்டாச்சு. பாருங்கள் ஒட்டாமல் ரொம்ப ஈஸியாக நம்மளுடைய சாக்லேட் கேக் வந்துருச்சு. நல்லா வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்துட்டு நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். சூப்பரான சுவையான சாக்லேட் கேக் ரெடி ஆயிடுச்சுங்க. குழந்தைங்க எல்லாருமே கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இதை வந்துட்டு நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு ஒரு 2 to 3 டேஸ் கூட ஒரு ஏர்டைட் பாக்ஸில் வந்து போட்டு வச்சிங்க அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக அதே மாதிரி இருக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.